Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு Sunday morning to afternoon routine vlog தான் பார்க்க போறோம். Sunday நாளே ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி தான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, ரசம், சாதம் மூணும் செஞ்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக தான் செஞ்சிருந்தேன். கார குழிப்பணியாரம், கார சட்னி செஞ்சிருந்தேன். சண்டேன்றனால வேலை அதிகமாக இருக்கறனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக செஞ்சிருந்தேன். என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சிருந்தேன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார குழிப்பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க மாவில் தாளிச்சிருக்கதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இது லாஸ்ட் ரவுண்டு மாவுனால் குழிப்பணியாரம் செய்கிறேன். எப்பவும் இட்லி, தோசை செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நான்ஸ்டிக்னால் எனக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான்ஸ்டிக்னால் ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். மாவு நல்லா வேகணும். ரெண்டு பக்கம் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடுறேன். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த குழிப்பணியாரத்துக்கு கார சட்னி செமையாக இருக்கும். நான் 2 மினிட்ஸ் கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்காமல் நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளித்து வச்சுட்டேன் சட்னியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியாரம், கார சட்னி. இந்த கார சட்னி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸியான ரெசிபி தான். ஃபிஷ் ஃப்ரைக்கும் மார்னிங்கே ஃபிஷ் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். சேர்த்துட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 எலுமிச்சை பழம் சேர்த்தா போதும். எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும், அதுக்காக தான் சேர்க்குறது. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். எலுமிச்சை பழத்தை சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சை விதைகள்லாம் எடுத்துடுறேன். அதோட போட்டோன்னா கசப்பாயிடும். எல்லாம் எடுத்துகிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே உருட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா ஊறிடுச்சு மீனில். இதை ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஊறினதுனால கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2லேருந்து 3 மீனாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகும். இது ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூளும் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
2 பக்கமும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் ரசம் செஞ்சுருந்தேன். இந்த குளிருக்கும் ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் செஞ்ச மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரை ஈஸி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் எடுக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூட 1½ ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு ரசம் தான் செய்ய போகிறேன், அதனால் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டதுக்கப்புறம் 2 சுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே சாஃப்டாக அரைக்கக்கூடாது. அது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு சுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி பூண்டு எல்லாமே முழுசாக இருக்குது. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரசத்துக்கு மசாலா அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறம் புளியில் இருக்க இந்த சக்கையை எடுத்துடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. புளி தண்ணி கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரசத்துக்கு எப்போவுமே மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கருவேப்பிலம் கொத்தமல்லி தான். இது சேர்க்கலனாலே ரசம் டேஸ்ட்டாகவே இருக்காது. நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் செமையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது ரசத்துக்கு தாளிச்சிடலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்தில் எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியெலாம் சேர்த்துட்டு அது கூடவே எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சா ரசம் சீக்கிரமாக கொதிச்சிரும். இந்த அளவுக்கு நுர வந்துட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வர்றதுக்குள்ளே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ரசம் டேஸ்ட்டே மாறிடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான பூண்டு மிளகு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இது மழை டைமுக்கு குளிர் டைமுக்கு செமையாக இருக்கும். இந்த குளிர் டைமுக்கு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான ரசம், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இந்த மாதிரி ரசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்போவுமே ரசம் வைக்கும் போது நம்ம மிளகு சீரகம் சேர்க்கும் போதெல்லாம் அளவு கரெக்டாக சேர்க்கணும். எல்லா டைமும் ரசம் ஒரே டேஸ்ட்டில் இருக்காது, ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் செஞ்ச மாதிரி ரசம் அவரோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெசிபி எல்லாமே ஈஸியாக தான் செஞ்சுருந்தேன். ஈஸியாக செஞ்சுருந்தாலும் எல்லாமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லா ரெசிபியும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி ரசம், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சண்டே ஸ்பெஷல் சுட சுட சாதம், ஃபிஷ் ஃப்ரை, ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். சுட சுட சாதம்,
ஃபிஷ் ஃப்ரை கூடவே ஒரு ஆனியனும் ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை கூட ஆனியன் லெமன் வச்சு சாப்பிட பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் 65 செஞ்சால் ஆனியன் லெமன் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். அது கூடவே ரசமும் வச்சிடலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜேஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.